கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தை கொடுக்கிறார். திருப்பலிக்கு முன்னால் திருப்பலியிலே இறைவார்த்தை என்பது வாழ்வாக்கக்கூடியது. அது மனிதனை ஊட்டச்சத்து போல பலப்படுத்தக்கூடியது. இறைவார்த்தை சக்தி வாய்ந்தது, அமுதம் நிறைந்தது, அருள் நிறைந்தது, ஒளி நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது, ஆற்றல் நிறைந்தது, சக்தி நிறைந்தது, உண்மை நிறைந்தது, உயிர் உள்ளது, வலிமையானது, வல்லமையானது, மகிமையானது, மாட்சிமையானது, சக்தியானது. அப்ப அந்த இறை வார்த்தையை படிக்கிற பிள்ளைகள், இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்வடைவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் நற்செய்தியிலே, இதோ என் வார்த்தையினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். இறை வார்த்தையின் வழியாக நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம், பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். இறை வார்த்தை மனிதனுடைய இதயத்தை குத்தி கிழிக்கும், ஆன்மாக்களை ஊடுருவி பாயும், மனமாற்றத்தை கொடுக்கும்.